Hi guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Maruthi 800க்கு வந்து GPS tracking வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த GPS tracking பாத்தீங்கன்னா வண்டி வந்து எங்க இருக்குங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கலாம். லைவ் tracking அத பண்ணிக்கலாம். இத அன்பாக்ஸ் பண்ணி இத எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மட்டும் இல்ல பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து ஜிபிஎஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஎல் கேடிஹெச்என், அடுத்து வந்து ஜிபிஎஸை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஏர்டெல் 5G ப்ளஸோட ஒரு சிம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிலே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எதுக்குன்னா இன்ஜினை வந்து மொபைல்லேயே வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிக்காக, அந்த ஒரு பர்பஸ்க்காக. அடுத்து கொஞ்சம் மாட்டுறதுக்கான ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட மாடல். இந்த இதை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அடுத்து சம் யூஸிங் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதை பார்த்துட்டு எப்படி ப்ராப்பராக மாட்டணும், எந்த வண்டிக்கு மாட்டணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இனி நம்ம மாட்டக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஒயரிங் கேட்டப்ல வந்து ஒரு 4 ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஒயர் என்னங்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அஸ்யூஷுவல் நெகட்டிவில் வரும். அடுத்து இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைன். இந்த ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இக்னிஷன் வந்து ஆன் பண்ணுற லைன் வந்து கொடுக்கணும். அடுத்து இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஃபியூல் ஆர் இன்ஜின் கட் ஆஃப் லைன் கொடுக்கணும். அதுபோக நம்ம இன்ஜின் கட் ஆஃபை வந்து இந்த ரிலே வச்சு மாட்டுற மாதிரி மாட்டணும். இப்போ நமக்கு வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம மாட்ட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து வண்டி எங்கே இருக்குது, ரன்னிங்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான லைன் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேட்ரி வந்து இங்கே கனெக்ஷன் இருக்குது. இப்போ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாமே ரெட்டையும் பிளாக்கையும் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இதை எப்படி இங்கே மாற்றுறதை பார்க்கலாம். கட் பண்ணி ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபிஎஸை வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஒயரிங் கனெக்ஷன் சொல்லியிருந்தேன்ல, பிளாக் வந்து நெகட்டிவ்லி, பாசிட்டிவ் வந்து ரெட்டு, அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து இக்னிஷன் ஆன் ஸ்விட்சில் வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு சேஃபான இடத்துல வந்து நம்ம இதை வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஜிபிஎஸ் மாட்டினதை வந்து இந்த ஜிபிஎஸை வந்து ஆக்டிவேஷன் வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அது ஜிபிஎஸை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஆப்போட லிங்க் கொடுப்பாங்க. லிங்க் வந்ததும் நம்மளுக்கு லிங்க் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறேன். அது கட் பண்ணி ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம அவங்க கம்பெனிக்காரங்கிட்ட பேசி அந்த ஜிபிஎஸ் மாட்டுறதுக்கான ஆப்போட லிங்க்கு, பாஸ்வேர்டு, ஐடி எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஆப் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்போட டேஷ்போர்டில் இப்படி தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இந்த இடத்துல இப்போ நிற்கிது. நோட்டிஃபிகேஷன்ஸில் போனோம்னா இன்னும் வண்டியை ரன் பண்ணலை, வண்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடுது. இப்போ வண்டி நம்ம ஓட்டினோம்னா வண்டி எவ்வளோ தூரம் போயிருக்கு, என்ன ட்ராவல் ஆகிருக்கு, எத்தனை கிலோமீட்ரு, எந்த இடத்துல எங்கே நின்னுங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இப்போ வந்து ட்ராக்கிங்கு. இப்போ இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கட் பண்ணி நம்ம கடை அதே மாதிரி இதுலேயும் மேப்பில் காமிக்குது நம்ம கடை இருக்குது, ப்ளஸ் வண்டி வந்து அதுக்கு வெளியே தான் நிற்கிது. இப்போ வந்து நம்ம பிரதர் வந்து வண்டியை எடுக்கிறாரு. இப்போ வண்டி அதே மாதிரி கிளம்ப போகுது. கிளம்புன வாட்டி கிளம்பிடுச்சு. இப்போ வந்து அதே மாதிரி இதுலேயும் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுலேயே வந்து நமக்கு தெரியும் வண்டி மூவ் ஆயிடுச்சு. இப்போ ஆனது தெரியுதுங்களா?
ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸோ இல்லை இதுக்கு அட்வான்ஸான ஜிபே ட்ராக்கர்ஸ் வேணும்னா நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே கான்டாக்ட் நம்பரும் கடையோட அட்ரஸும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுவரை இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பாய்.